வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோவை டக்குன்னு போயிடலாம். நான் என்னோடய சாட்சிகள்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் எப்படி ஏசப்பாக்குள்ளே வந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் எப்படிலாம் ஊழியம் பண்ணுறேன். ஊழியம் ஒரே மாதிரி பண்ண முடியாதா? நம்ம எல்கேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படி மேலே ஸ்கூலை முடித்து காலேஜை முடித்து அப்படியே நம்ம டிகிரி வாங்கி அந்த மாதிரி கிங்டம் ஒர்க்கு நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களா இருக்கோன்னா அப்படியே வளரணும். ஆரம்ப காலத்தில் சாட்சி சொல்கிறது, அதுக்கப்புறம் கானான் ஊழியத்தில் மனோஜ் என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய வெல்விஷர், அவர் எனக்கு எப்படி சாட்சி சொல்லணும், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய் சாட்சி சொல்லுவேன். சின்ன சர்ச்சு பெரிய சர்ச்சுன்னு பார்க்க மாட்டேன், எங்கே இருந்தாலும் போயிடுவேன். அதுக்கப்புறம் ரோடில் போயிடலாம். நாங்கள் ஸ்டேஜ் ட்ராமா, ஏசப்பா பற்றி ஸ்டேஜ் ட்ராமா போடுவோம். பேடு வாசிப்பேன். அதுக்கப்புறம் கிராம ஊழியத்துக்கு போவோம். இப்படியே கொஞ்சமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் அப்படியே 2004 என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்படியே போயிட்டுருக்கும் போது ஏசப்பா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் என்னை ரிஃபைன் பண்ணி இன்னும் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து, சில நேரங்களில் நம்ம கேட்காம போனால் தலையிலே தட்டி காது திருவி அன்பா செல்லமாக கொண்டு ஒவ்வொரு ரூட்டில் கொண்டு போகிறார் நம்மளை. ஸோ சமீபமாக என்னை ஏசப்பா ஒரு நல்ல தேவ மனுஷன் உமாசங்கர் ஐயா அவர்கிட்ட அனுப்பியிருக்காரு. இப்போ அங்கே எப்படின்னா சத்தியத்தை நம்ம இன்னும் டீப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். கட்டட சபையில் மட்டும் கிடையாது. கட்டட சபை ஏசப்பா அது கிடையாது. நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் ஏசப்பாவை தேடிட்டு இருக்க முடியாது. புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணும். கிறிஸ்தவங்களுக்கே திருப்பி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அவங்ககிட்டயே போயிட்டு அவங்களையே பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க நேரம் இல்லாமல், ஏசப்பா சொன்ன மாதிரி வெளியே போய் ஏசப்பா பற்றி தெரியாதவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும். யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. காணிக்கை சர்ச்சில் காணிக்கை ஏசப்பா பேரை சொல்லி வாங்கக்கூடாது. இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுக்கணும். இந்த மாதிரி இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் எனக்கு ஏசப்பா அவர் மூலியமாக எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது சீக் த கிங்டம் ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பைபிள் வேர்ஸோடு தான் ஆரம்பிக்க போகிறோம். வேர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற வேர்ஸ் மேத்யூஸ் 6:33. ஒரே ஒரு வேர்ஸ் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மேத்யூஸ் 6:33. ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, பட் சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ அஸ் வெல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம என்றைக்குமே மத்தியு, மார்க்கு, லூக்கு, ஜான் அது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அது எல்லாமே ஏசப்பாவோட வாயில் இருந்த வார்த்தைகள். ஸோ நம்ம அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன பிரதர், இப்போ பழைய ஏற்பாடெலாம் நம்ம படிக்கவே தேவையில்லையா? பழைய ஏற்பாடு தெரிஞ்சுக்கலாம், நான் தவறு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது மத்திய, மார்க்கு, லூக்கு, ஜான். ஓகேவா? பழசையும் புதுசையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. என்ன பிரதர், ஒரே பைபிளில் தானே இருக்குது? எஸ், ஒரே பைபிளில் தான் இருக்குது. ஓகேவா? ஒரே பைபிளில் தான் நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து, ஓகேவா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து இன்றைக்கி இருக்க கான்ஸ்டியூஷன் வரைக்கும் போனோன்னா ஒரே புக்கில் நம்ம சொல்லலாம். பட் நம்ம எதை ஃபாலோ பண்ணணுன்னு இருக்குல்லையே, அது தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கிங்ஸை பற்றியோ, ராஜராஜ சோழரை பற்றியோ, பாண்டியர்கள் பற்றியோ, அக்பர் பற்றியோ, இல்லை நம்ம பீர்பால் பற்றி, இப்படியே நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம சிவாஜி பற்றியோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபாலோ பண்ண வேண்டியது இன்றைக்கி இருக்க டெமோக்ரஸியை தான். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கும் ஓல்டு டெஸ்டிமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு இப்போ ஏசப்பா சொல்கிறார் இல்லையா, அதாவது பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாது, பழைய துணியில் புது துணியை ஒட்டு போடக்கூடாது. இப்போ நம்ம பழைய ஏற்பாடு யூதர்களோட வரலாறு. ஓகேவா? நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம ஜென்டைல்ஸ். யூதர்களுக்காக வந்தவர், யூதர்கள் மறுதளிச்சனால நமக்கு தகுதி இல்லாத நமக்கு, ஜென்டைல்ஸான புறஜாதியான நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒன்றும் கிடையாது. நம்ம இஸ்ரவேலர்கள் கிடையாது, நம்ம ஜென்டைல்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களோட லா, அது அவங்களோட லா, அது தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது.
இல்லை நான் பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ணோன்னா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தஸ்னா பாகத்துக்கு மட்டும் அங்கே கை வச்சுக்கிட்டோன்னா பழைய ஏற்பாடில் விபச்சாரியை வந்து கல்லாலே அடிக்கலாம் மோசேலால். புதிய ஏற்பாடில் விபச்சாரியை கல்லால் அடிக்கக்கூடாது, ஏசப்பா காப்பாற்றுறாரு. தீட்டுப்பட்ட ஸ்திரீயை அங்கே ஒதுக்கி வைப்பாங்க. 12 வருஷம் தீட்டுப்பட்ட ஸ்திரீயை ஏசப்பா தொட்டு குணமாக்குறாரு. குஷ்டரோகிகளை தொடக்கூடாதுங்க, குஷ்டரோகிகளை தொடணும். அங்கே லா லா லா, இங்கே கிரேஸ் கிரேஸ் கிரேஸ். ஸோ இது வேறு ஒரு டாப்பிக்கு. ஸோ அது இன் டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். ஸோ மத்திய, மார்க், லூக், ஜான் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த வேர்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். மத்தேயு 6:33, பட் சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ as well. See, நம்ம வந்து கிங்டம் ஒர்க்கை பண்ணணும், கிங்டமை தேடணும். கிங்டம் என்னன்றது ஒன்றும் இல்லை, ஏசப்போட வார்த்தை தான் கிங்டம். ஓகேவா? அது இன் டீட்டெயிலாக நான் வேர்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஏசப்பாவோட வேலை, ஏசப்பா சொன்னதை நம்ம செஞ்சால் போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக. மற்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொத்து சுகம் காரு பங்களா அதை நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது வந்து அதையும் தாண்டி அதை விட அதிகமான நம்மளோட சால்வேஷன், நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன வேணுன்றது அவர் பார்த்துப்பார். ஓகேவா? இந்த உலகத்துலேயும் சரி, இந்த உலகத்துக்கு அப்புறம் இட்டர்னல் லைஃப்லேயும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது கிங்டம் ஒர்க். கிங்டம் ஒர்க்னால் என்ன பிரதர்? கிங்டம் ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து ஏசப்பாவோட வேலைகள், ஏசப்பா சொன்னதை, ஏசப்பாவோட ஊழியத்தை, பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறது நல்ல ஊழியம், காசு வாங்காமல் செய்கிற ஊழியம். கிராம ஊழியம் பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், குஷ்டரோகிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏழைங்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணும்போது இப்போ நாங்கள் மெயினாக ஏசப்பாவோட ஊழியத்தில் நாங்கள் பண்ணுறது வந்து ஹாஸ்பிட்டல் ஊழியம். ஏன் ஹாஸ்பிட்டல் ஊழியம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாமே அங்கே இருப்பாங்க. எந்த ஊருக்காரங்க, வெளியூர் ஊருக்காரங்க, மலையாளி, கன்னடா பீப்புள், ஹிந்தி பீப்புள், தெலுங்கு பீப்புள் எல்லாமே இருப்பாங்க. அங்கே எல்லாமே இருப்பாங்க. அங்கே எத்தனையோ பேருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சுது, எத்தனையோ பேருக்கு நான் பெங்களூர்லாம் போய் ஊழியம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஏசப்பாவை தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இது ஆச்சரியமாக, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. போன வாரம் பெங்களூர் போகும்போது கூட எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு பெங்களூரில், அந்த பொண்ணு வந்து ஒரு நார்த் இந்தியனு, அவங்க வந்து பீகார் சைட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க போட்டுருக்கு. என்னோடய புரோக்கன் ஹிந்தியில் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ பேசும்போது ஏசப்பான்னு அவங்களுக்கு யாரும் தெரியல. அப்போ அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல் யார் சொல்ல போகிறா? அவங்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு நீ என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேர்ஸ் நான் சொல்கிறேன். ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு நீ பாஸ்டராக இருக்கணும், இல்லை நீ வந்து பைபிள் காலேஜ் போயிருக்கணும், இல்லை நீ பயங்கர ஸ்பெஷலாக இருக்கணும், இல்லை நீ வந்து பாஸ்டர் ஃபேமிலியில் வந்திருக்கணும், பிஷப் ஃபேமிலியில் வந்திருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு வேணும் நான் சொல்கிறேன். யூ டேக் ஜான் 14:12. ஓகேவா? ஏசப்பா சொல்கிறாரு, ஐ டெல் யூ த ட்ரூத், anyone who has faith in me will do what I have been doing. He will do even greater things than this. ஓகேவா? திருப்பியும் படிக்கிறேன். I tell you the truth, anyone who has faith in me, anyone, mark the word, anyone, ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க தான் இவங்க தான், அந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி, தலித்து நாடாரு, இல்லை வந்து அந்த ஊர் அமெரிக்கனு, இல்லை பாஸ்டரு, இல்லை பிஷப்பு, இல்லை வந்து அதெல்லாம் இது எனி ஒன். கிளியராக சொல்கிறார், ஐ டெல் யூ த ட்ரூத், எனி ஒன் ஹூ ஹேஸ் ஃபேத் இன் மீ, என்னை நம்பினா போதும். ஓகேவா? என்னை நம்புகிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னோட அதிகமாகவும் செய்வான். எந்த தெய்வம் அதை சொல்லும்? அவர் செஞ்சது, குருடனுக்கு பார்வை கொடுத்தது, ஊமையை பேச வச்சது, அசுத்தாவியை விரட்டினது, செத்து போனவங்கள உயிரோடு எழுப்புனது, எல்லா மிரக்கல்ஸ் நான் என்னென்ன பண்ணணும் அதோட நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறது. ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணல, நம்ம அதை நம்பலை. ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கிஃப்ட்டு நமக்குன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை சொந்தம் கொண்டாடல, நம்ம அது மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான். ஸோ நீ என்ன டாக்டரா, நீ என்ன பரிசுத்தவானா, நீ ஏசப்பாவை நம்ப ஆரம்பிச்சனா, நீ அவர் சொல்கிறத வழியில் போனால் அவர் உன்னோட பரிசுத்தை பற்றி அவர் பார்த்துப்பார். ஸோ இதுதான் சர்ப்பத்தையும் தேடியும் மதிக்கும் சத்துவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அது வந்து உங்களுக்கு வந்து லூக்கு 10:19 சொல்லிடுறாரு ஏசப்பா. உங்களுக்கு மெயினாகவே நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஜான் 14:12. அப்போ இங்கே
நீங்கள், நான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குழந்தைங்க யார் வேணாலும் ஏசப்பாவை உண்மையாக நம்புகிறவங்க, அவரை ட்ரஸ்ட் பண்ணுறவங்க, அவர் செஞ்ச மிரக்கல்ஸை நம்ம செய்ய முடியும். அதோடு அதிகமாகவும் செய்வோம் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஏன் நம்மளால் செய்ய முடியலன்னா, நம்மளோட குறைகள், நம்மளோட பாவங்கள், நம்மளோட அவ்விஸ்வாசங்கள், நம்ம நிறைய நேரங்களில் பாஸ்டரை தானே நம்புகிறோம். இன்றைக்கி கூட நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க வந்து, நான் ரோமன் கேத்தலிக், என்னால் மேரி மாதாவை கும்பிடாமல் இருக்க முடியாதுன்றாங்க. நான் அவங்க மேரி மாதாவை கேவலப்படுத்தலை. பட் உங்களுக்காக ரத்தத்தை சிந்த உயிரை கொடுத்தது இயேசு தானே அப்படின்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இங்கே ஹிந்துஸை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இங்கே கிறிஸ்டியன்ஸுக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கும் நம்பிக்கையில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் இதுதான் நாங்கள் இப்போ செய்கிற ஊழியம். ஓகேவா? ஹாஸ்பிட்டல் ஊழியம் மட்டும்தான். அங்கே போனால் வெறும் ஹீல் பண்ணுறதுல அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு காஸ்பிட்டலில் கொடுத்துட்டு, இதில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது முதல் நம்ம நல்ல ப்ரேயரோட வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணிவிட்டு, நமக்குள்ளே இருக்க மனக்கசப்பு, யார் மேலே இருக்க கோவத்தையோ, வீட்டில் சண்டை போட்டுட்டோ இல்லை அடுத்தவங்க மேலே கோவப்படலாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே அவ்வளோ நம்மளோட போராட்டமே இங்கே இருக்க மனுஷங்க கூட கிடையாது. த ஈவில் ஃபோர்ஸஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே பல பேருங்க மூலியமாக அது நம்மளை அட்டாக் பண்ணோம். எப்படி பண்ணோன்னா, சில பேர் உள்ளே விட மாட்டாங்க, சில நர்சஸ் திட்டுவாங்க, சில பேஷண்ட்ஸ் திட்டுவாங்க, பேஷண்ட் அட்டெண்டன்ஸ் திட்டுவாங்க, செக்யூரிட்டி திட்டுவாங்க. நிறைய பேர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன மத பிரச்சாரம் பண்ண வந்தீங்களா, நீ யார், நீ எவ்வளோ காசு வாங்கின. இதில் வந்து சில நேரங்களில் ஹிந்துஸ் கிட்ட வாங்குகிறோம், சில டைம்ஸ் முஸ்லீம்ஸ் கிட்ட வாங்குகிறோம். ஆனால் பல நேரம் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட தான். அவங்க நீ எந்த சபை, உனக்கு இயேசு பற்றி என்ன தெரியும், நீ யார், நீ என்ன அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க டினாமினேஷனில் அடிச்சுக்கிறது மாதிரி எதுவுமே இது கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் நம்ம பார்க்குறோம். பட் ஒவ்வொரு நாளும் நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு எக்ஸாம் போகிற மாதிரி ஒரு பயத்தோடு தான் போவேன். ஏன்னா யார் என்ன சொல்லுவாங்க, எந்த அட்டாக் வரும், யார் உள்ளே விடுவாங்க, யார் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். கம்பேஷன், ஏழை குழந்தைங்க, பணம் இல்லாத குழந்தைங்களுக்கு முடியும் போது அவங்களுக்கு நம்ம வசதி, அவங்க பணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் போய் சாப்பாடு தருவங்களுக்கு, அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜிஹெச்சில் போயிட்டு அங்கே சாப்பாடு கொடுக்கறது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். நம்ம கை வச்சு ப்ரே பண்ணால் அவங்க குணமாகறாங்களா, நம்ம கை வச்சு ப்ரே பண்ணால் ஒரு அம்மா உடம்புலேருந்து அசுத்தாவி வெளியே வருதா, இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்குமே தகுதி இல்லாத ஒரு கேவலமான ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சினிமாவில் இருக்கிற எனக்கு போய் ஏசப்பா இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஏன்? மர்சி, கிரேஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியன்றது எனக்கு ரொம்ப வந்து, எந்த ஊர் ஷூட்டிங் போனாலும், இப்போ பெங்களூர் போனால் அங்கே இருக்க பவுரிங் ஹாஸ்பிட்டல், கிடுவாய் ஹாஸ்பிட்டல் பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல், அங்கே போயிடுவேன். லாங்குவேஜ் தெரிலனா கூட ஏசப்பா எனக்கு ஒவ்வொரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்க கன்னட சிஸ்டர்ஸ், சித்ரா சிஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு ஏசப்பா பற்றி சொல்லி, அங்கே இருக்க ஹிந்தி பீப்புள்கிட்ட நான் ஹிந்தி பைபிளை கொடுத்து, யாரையுமே மதம் மாற்றலை, யாரையுமே சத்தியமாக மதம் மாற்றுறது என்னோடய வேலை கிடையாது. நான் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசவே மாட்டேன். நான் இயேசுவை பற்றி பேசுவேன். இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லுவேன். எத்தனையோ பேருக்கு இந்த வலி வேதனை விடுதலையாகிறாங்க. அப்போ ஏன் உன்னால் வந்து செத்து போனவங்களை பழைக்க முடியல? ஏன் உன்னோட வந்து எனக்கு எங்கள் சிஷ்யர்களில் இருக்கவங்க, சில சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ப்ரே பண்ணி கேன்சர் குணமாகுது. அப்போ நான் ஒன்றும் அந்த அளவுக்கு வளரலைன்னா எனக்குள்ளே இருக்க குறைகள் தான். இன்னும் நான் ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் ஏசப்பாக்கு பிடிக்காத இருக்கிற என்னோடய விஷயங்களை விட்டுறணும். பட் நான் கேட்டேன், ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், நான் என்ன செஞ்சேனோ அதை விட நீ அதிகமாக செய்வேன்னு ஜான் 14:12 சொல்லிட்டாரு. பட் அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் வந்து எதுவுமே யார்கிட்டையும் 5 பைசா காசு வாங்கக்கூடாது. முடிஞ்சால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வரணும், அவங்களுக்கு ப்ரே பண்ணணும். எத்தனை குழந்தைங்க கேன்சரில் கஷ்டப்படுற குழந்தைங்க, கிட்னியில் ஃபெயிலியரில் கஷ்டப்படுற குழந்தைங்க, பெரியவங்க, அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஏசப்பா பற்றி சொல்லி பாவாரிக்கை பண்ண வச்சு, அவங்களுக்கு இயேசுனா யாருன்னு சொல்லி, ஏசப்பா மதத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லி, எத்தனை முஸ்லிம்ஸ், எத்தனை ஹிந்துஸ் எவ்வளோ அழகாக ஏசப்பா ஏற்றுக்கிறாங்க தெரியுமா? நான் கிறிஸ்துவ மதத்துக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னு சொல்லவே இல்லை, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை, இயேசு இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதுதானே, வெளியே போய் தானே சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதானே
ஸோ இந்த மாதிரி நிறைய போய் கிராமத்தில் ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, வெளியே ஊழியம் செய்கிறவங்க. நாங்கள் செய்கிறது தான் கரெக்டு 100% அப்படின்னு சொல்ல வரல. இதுவும் ஏசப்பா கிங்டம் ஒரு ரூட் ஹாஸ்பிட்டல் ஊழியம். பட் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் ஹிந்துஸோட இப்போ கிறிஸ்டியன்ஸோட தொல்லை ஜாஸ்தி இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த சாத்தான் வந்து மற்ற ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸ்லாம் பெருசாக, ஏன்னா அவங்க இது போய்ட்டு எங்களை ப்ரேயர் வேணாம் அப்பா பண்ணுறாங்க. சில ரொம்ப ஃபெனட்டிக்காக இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் நடக்கும். அது நம்ம ஏசப்பா ஊழியத்துக்கு அவங்ககிட்ட போய் திட்டு வாங்குறோமோ, இல்லை அவங்கள வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்களோ, அதுக்கெலாம் நான் ஒரு ஆக்டரு, என்றைக்குமே ஊழியம் போகும்போது ஒரு ஆக்டரு அதெல்லாம் இங்கே செல்லாது. நான் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களோட செருப்போட தூசியாக தான் நான் போகிறேன். ஸோ எனக்கு என்னை வந்து ஏசப்பா என்னோடய துறையில் வச்சுருக்காருன்னா அதை வச்சு என்னை யூஸ் பண்ணுறாரு. நான் சினிமாவில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது ஏசப்பா. ஓகேவா? ஏன்னா நான் எங்கே இருந்தேன், என்னை எங்கே கொண்டு வந்திருக்காரு, என்னை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அங்கே போகும்போது நம்மளை தன்னைத்தானே நம்ம தாழ்த்தி அப்படி தான் போகணும். அவ்வளோதான். ஓகேவா? அவங்க திட்டினா வாங்கிக்கணும். உள்ளே வராத வெளியே போகணும். எத்தனையோ டாக்டர்ஸ் திட்டிருக்காங்க, சிஸ்டர்ஸ் திட்டிருக்காங்க, ஆயாங்க திட்டிருக்காங்க. பரவாயில்ல, அதெல்லாம் தப்பே கிடையாது. செக்யூரிட்டி திட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் அதே சமயத்தில் நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய ஆயாங்க, நிறைய டாக்டர்ஸ் சில பேரில் வந்து ப்ரே பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை பற்றிலாம் நம்ம கிங்டம் ஒர்க்கை பண்ணிட்டு போகிறோம். ஓகே, எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் சமீபத்தில் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 7th and 8th floor, அது வந்து கேன்சர் குழந்தைங்க இருக்கிற பிளாக். அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு போங்க பிரதர், பட் என்னென்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து ப்ரே பண்ணிட்டு காசு கேட்குறாங்க. இன்னொரு சிஸ்டர்கிட்ட போயிட்டு அதே சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் வந்து 5th floor போகிறேன். ஒரு அம்மா தெலுங்குக்கார தங்கச்சி வந்து ப்ரேயர் வேணாம் வத்து அப்படின்ட்டுச்சு. அப்புறம் தமிழ் தெரியுமானா தெரியும், வேணாம் போங்க அப்படின்ட்டுச்சு. அப்புறம் ஏமா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கேனே. ஆமாம், அப்போ நீங்கள் என்ன இயேசு பற்றி சொல்கிறீங்க? அப்போ நான் சொன்னேன், நான் பாஸ்டரோ இல்லை ஃபாதரோ இல்லை சர்ச்சோ இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு டிவியில் இருக்கிறவன் ஒரு நடிகன் ஒரு இயேசு பற்றி சொல்கிறான்னா அவனோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோடய சாட்சியை சொன்னதுக்கப்புறம், அப்போ இல்லை அண்ணன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் வந்து நீங்கள் இப்படி இயேசு பற்றி சொல்லும் போது எங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எதுவுமே மறுதளிக்கலை. ஆனால் சில பேர் வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த நிலைமையில் கூட எங்கிட்ட காசு கேட்குறாங்க, என்கிட்ட காசு வாங்கிட்டு கீழே போய் என் புருஷங்கிட்டையும் காசு வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி ப்ரே பண்ணுறாங்க எதுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆளுங்களும் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஆளுங்க கிடையாது. எப்போ ஒருத்தன் கை நீட்டி காசு வாங்குறானோ அவன் வந்து ஏசப்போட ஆள் கிடையாது. அவன் யூதாஸு, அவன் லூசிஃபர் அப்படி போயிடுவான். ஓகேவா? அது கேட்டால் ஹாஸ்பிட்டல் ஊழியம் அவங்களே முடியாமல் இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு காசு வாங்கிட்டு வரப்போ கேட்குறது வந்து அது இது என்ன கணக்குன்னே தெரில எனக்கு. ஸோ இவ்வளோ இன்ட்ரன்ஸ் இருக்கனால நிறைய பேர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு த லா நம்ம உள்ளே போய் ப்ரே பண்ணக்கூடாது. பட் நம்ம மதம் பிரச்சாரம் பண்ண போலையே, அங்கே ஹீல் ஆகுறாங்களே. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கூட இங்கே வலிக்குது கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க பிரதர்னுவாங்க. சில ஆயாங்களை எனக்கு கால் வலிக்குது பண்ணுவாங்க, அவங்க முட்டி வச்சு ப்ரே பண்ணுவோம், ஹீல் ஆகும். நான் இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் குப்பை, நான் செருப்பில் இருக்க தூசி. ஆனால் இயேசு நம்ம சொல்கிற வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் தான் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? அகைன் ஐம் டெல்லிங் யூ, John 14:12 அவர் நம்மளுக்கு அந்த இதை கொடுத்துருக்காரு. ஸோ ஹாஸ்பிட்டல் ஊழியம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஊழியம். அது எல்லாருமே பண்ணணும். ப்ரொவைடட் அங்கே போயிட்டு நம்ம சில பேர்லாம் பார்த்தா அங்கே போய் சத்தம் போட்டு நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் போய் கத்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்றது 10 பேருக்கு தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது அழகாக அவங்களுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு எத்தனையோ வயசானவங்க, எத்தனையோ ஏழைங்களை கூட அங்கே பார்த்துருக்கேன், ப்ரே பண்ண வருவாங்க. அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச பிஸ்கெட் பேக்கெட்டையோ சாத்துக்குடியோ கொடுத்துட்டு போகிற ஏழைங்களையும் நான் பெங்களூர்லேயும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். க்ளோரி டு ஜீசஸ். அந்த மாதிரி உண்மையானவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன். இதில் சில பேர் தான் காசு 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 காசு, ஐயோயோ. அவங்கனால ஹாஸ்பிட்டல் ஊழியத்தில் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸும் இருக்குது. ஏசப்பாக்கு இவங்கனால ஒரு இழிவு, ஒரு கெட்ட பேரும் இருக்குது. பேசாமல் வேலைக்கு போகலாம், ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது என்னக்காது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. வேலைக்கு போகலாம், சம்பாரித்து அந்த பணத்தை ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். உலகத்துக்கு இது முட்டாள்தனமாக தான் இருக்கும். அது பைபிளில் இருக்கிற உலகத்தில் பார்க்கும்போது முட்டாள்தனம். நம்ம ப்ரே பண்ண சிரிக்கிறவங்க இருக்காங்க, கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க. இவன் என்னடா இவன் கிரிஞ்சாக இருக்கிறான், இவன் என்னடா இவன். அப்போ டாக்டருங்க படித்தவங்களாம் வேஸ்ட்டா? எப்போ டாக்டருங்க படித்தவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லலை, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். ஆனால் டாக்டருக்கு மேலே, டாக்டர் ரிப்போர்ட்ஸ்க்கு மேலே, போலீஸ்க்கு மேலே, மிலிட்ரிக்கு மேலே, எல்லாத்துக்கு மேலே இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அதை நம்புகிறவன்,
அது நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட போயிட்டு நம்ம அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து வேஸ்ட்டு. உலகத்து கண்ணுக்கு முட்டாளாக தான் தெரியும். இவங்க என்ன இவனுங்க மூட நம்பிக்கையில் பண்ணிகிட்ருக்கான்னு கூட சொல்லலாம். என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு, நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்கலாம் நான் சொல்லலை. அதையும் தாண்டி டாக்டர்னால் முடியாதது, சயின்ஸ்னால் முடியாதது, மெடிசன்னால் முடியாதது, இயேசுனால் மட்டும்தான் முடியும். அதுதான் உண்மை. அவருக்கு ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே ஒன்று தான். இயேசுவின் நாமத்தில் நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர், நான் சாட்சி, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாட்சி, எங்கள் சபையில் இருக்கிற தம்பியோட மனைவியை வைத்திருந்த கட்டி எப்படி மறைஞ்சது சாட்சி. அதே ஹாஸ்பிட்டலில் ஜார்க்கண்ட்லேருந்து வந்த ஒரு ஆஷிஷ்ன்ற ஒரு பையன், அந்த பையனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். இன்றைக்கி அந்த பையன் துள்ளி விளையாடிட்டு இருக்கான். என்ன காரணம்? இயேசு. அந்த ஊரில் அவளை ஸ்ட்ராங்காக ஹிந்துவாக இருந்தவங்க இப்போ இயேசு தான் தெய்வம்னு பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து மதம் மாறல. அகேன் ஐம் டெல்லிங் யூ, மதம் மாறல. அவங்க கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க நான் சொல்லவே இல்லை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதா? அவங்க வந்து நான் வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க, மதம் மாறிட்டாங்க. அந்த 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 குர்மாக்கே நான் வரல. எவ்வளோ மிராக்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ மிராக்கிள்ஸ். இன்னும் எத்தனை பேர் போய் சுவிசேஷத்தை சொல்லணும்? எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸில் போய் சுவிசேஷத்தை சொல்லணும்? எத்தனை ஹாஸ்பிட்டல் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லணும்? எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி தெரியாமல் இருக்குது? ஸோ ரெட் கார்பெட்டில் வந்து வாங்க பிரதர், சாட்சி சொல்லுங்கள் பிரதர், வாங்க எனக்கு ஒரு போஸ்டரை போட்டு எனக்கு ஒரு பொக்கேவை கொடுத்து இப்போ ஸ்ரீ சாட்சி சொல்லுவார்னு கைத்தட்டி அந்த காலங்கட்டெல்லாம் போச்சு. எனக்கு அது வேண்டாம் இனிமேல். அதனால தான் சர்ச்சில் போய் சாட்சிலாம் சொல்கிறதில்ல. அதுக்கு பதில் நான் ரோட்டில் போய் இயேசப்பை பற்றி பேச விரும்புகிறேன். நான் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போய் இயேசப்பை பற்றி ப்ரிசன் மினிஸ்ட்ரி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஒவ்வொருத்தருக்கும் இயேசு பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே நிறைய ஹிண்ட்ரன்ஸ் வரும், அங்கே நிறைய அவமானங்கள் வரும், அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் இயேசப்பை பார்த்துப்பார். எனக்கு இந்த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸு, எனக்கு எதுவுமே வேண்டாம். அங்கே நான் டிஅடிக்ஷன் சென்டர்ஸில் போய் இயேசப்பை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன். அதுதான் அங்கே இருக்கிற 100 கணக்கான பேருக்கும் 1000 கணக்கான பேருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறான். அதில் தான் எனக்கு சந்தோஷம். புறப்பட்டு போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஹீல் பண்ணி அவங்களுக்கு பண்ணும். சும்மா பணக்காரங்களுக்கும் சர்ச்சில் உட்காந்துட்டு அங்கே எனக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, எனக்கு பிடிக்கல, அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணணும். அந்த ஆத்மா விலையுறந்த ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்லணும். அண்ட் தே வில் பி ஹீல்ட் இன் த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். அவருக்கு ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண வெரி சிம்பிள். அவருக்கு நம்மளுக்கு வந்து சொல்லிட்டார். அகைன் ஐம் டெல்லிங் யூ, கிங்டம் இருக்க பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கீவேர்டு உங்களுக்கு இந்த வாட்டி சொல்லிட்டேன், ஜான் 14:12. அவ்வளோதான். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்ததை விட அதிகமாக செய்வான். அந்த கிஃப்ட் அவர் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்தாரு? சிம்பிள். Because Jesus loves you and I love you.